சிறுபோக நெல் செய்கைக்கான அரச காணிகளை பங்கீடு செய்யும் போது வறுமை நிலையில் உள்ள விவசாயிகளுக்கும் பயன்பெறும் வகையிலே பங்கீடுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் நா வேதநாயகம் அவர்கள் தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் 12/5/2026 செவ்வாய்க்கிழமை காலை மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. மன்னார் மாவட்ட செயலர் கே கனகேஸ்வரன் அவர்களின் வரவேற்புரையுடன் ஆரம்பமான இக்கூட்டத்திற்கு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரும் கூட்டுறவுத்துறை கௌரவ பிரதி அமைச்சருமான உபாலி சமரசிங்க அவர்கள் தலைமையில் இக்கூட்டம் நடைபெற்றது. கடந்த 29/4/2026 அன்று இடம்பெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஆராயப்படாது விடுபட்ட விடயங்கள் இன்றைய தினம் பிரதானமாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. கூட்டத்தில் முதற்கட்டமாக மாவட்ட மட்ட பிரச்சினைகள் தொடர்பில் ஆராயப்பட்டது. இதன்போது சிறுபோக நெற்கைக்கான காணிகளை பகிர்ந்தளிப்பதில் நிலவும் சர்ச்சைகளை குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது. ஏலமுறையில் மூலம் காணிகளை வழங்கியது உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் ஆராயப்பட்ட போதிலும் இவ்விடயம் தொடர்பில் இறுதி முடிவெடுப்பதற்கான தனியானதொரு விசேட கூட்டத்தை நடத்துவதென தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன்போதே வறுமை நிலையில் உள்ள விவசாயிகளின் நலனை உறுதிப்படுத்தும் வகையில் காணி பங்கீடுகள் அமைய வேண்டும் என ஆளுநர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார். மன்னார் மணல் திட்டுக்களை மையப்படுத்திய சுற்றுலா கப்பல் போக்குவரத்து சேவையை ஆரம்பிப்பது தொடர்பான விடயத்தில் மன்னார் பிரதேசவை தனது அனுமதியை துரிதமாக வழங்க வேண்டும் என இக்கூட்டத்தில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. மேலும் மாவட்டத்தில் பொதுமக்கள் எதிர்நோக்கும் பல்வேறு போக்குவரத்து பிரச்சினைகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டு உரிய தீர்வுகள் முன்மொழியப்பட்டன. இறுதியாக பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் ஆராயப்பட்டு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் முடிவுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் கோரிக்கைகளை ஆராயப்பட்டு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. இன்றைய கூட்டத்தில் கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஜெகதீஸ்வரன், செல்வம் அடைக்கலநாதன், காதர் மஸ்தான், வடக்கு மாகாண பிரதம செயலாளர் திருமதி தனுஜா முருகேசன், மாகாண அமைச்சுக்களில் செயலாளர்கள், பிரதம செயலாளர், நிர்வாகம், உள்ளூராட்சி மன்றங்களின் கௌரவ தவிசாளர்கள், மாகாணம் மற்றும் மத்திய அரச திணைக்களங்களின் தலைவர்கள், பாதுகாப்பு படையினர், சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலரும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.